ஜனநாயக வழியில் சனாதானத்தை வென்ற கதாநாயகனே, எங்கள் இளம் தலைவரே, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ராஜா அன்பழகன், சென்னை தென்மேற்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர், நியமனக்குழு உறுப்பினர், சென்னை மாநகராட்சி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்னென்ன நலத்திட்ட உதவிகள்லாம் அவர் எம்எல்ஏவா ஆனதுக்கு அப்புறம் செஞ்சிருக்காருங்கறத நாம இப்ப மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. எல்லாம் இதுவும் பண்ணிக்கிறாரு. இப்போ தீபாவளிக்கு கேஸ் அடுப்பு கொடுத்தாரு. அவர் வந்த ஆரம்பத்துல இருந்து இது வரலும் செய்துன்னு தான் இருக்கிறாரு. இங்க மழை நேரத்துக்கு பெட்ஷீட்டு இது பாத்திரங்க கொடுத்தாங்க. என்னென்ன தலைக்காணி பாய் அந்த பக்கம் ஈரமா தண்ணி நிறைஞ்ச இடம் எல்லாருக்கும் பெட்ஷீட்டு பாய் தலைக்காணி அனைத்தும் கொடுத்தாங்க. இந்த ஏரியாவுக்கு இது அவருடைய தொகுதி. இது சேப்பாக்கம் தொகுதியில இதுல லாக்கு நகர் முக்காவாசி அவருடைய தொகுதி மாதிரி. இது நல்லாதான் பண்றாருன்றாங்க. வயசானுக்கு யாரு பண்றாங்க? சாப்பாடு எல்லாம் போட்டாங்க, எல்லாம் செய்தாங்க. 1000 ரூபாய் பைசா போடுறாங்களா, அது வருது. இங்க கிளியரா இருக்கு. மழை டைம்ல தண்ணி எல்லாம் தேங்காம அந்த மாதிரி இருக்கு. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர் கொடுத்துருக்காரு. இப்போ எல்லாருக்கும் மிஷினு, தையல் மிஷினு, இதெல்லாம் இந்த லேப்டாப் இதெல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த வாட்டி நல்லா செய்யறாங்க. நம்ம தொகுதிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா தான் போட்டிருக்காங்க. காவல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ தண்ணியெல்லாம் நிக்கல. நல்லா இருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்லா இருக்கு. எனக்கு இந்த வண்டி அயன் பண்ண வேலை சுவை தொழில் இது பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்டாலின் ஐயா பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. கோரிக்கைகள் பெருசா ஒன்றும் இல்லை. இங்க மு.க. ஸ்டாலின் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பத்திரிக்கை கொடுத்தா கூட வீடு தேடி வந்துருவாங்க. அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காரு. எல்லாம் பொருள் எல்லாம் கொடுக்குறாரு. இந்த கரண்ட் ஸ்டவ் எல்லாம் கொடுத்தாரு. நல்லதான். வேற 1000 ரூபாய் போடுறாரு எங்களுக்கு பொம்பளைங்களுக்கு. மழை எல்லாம் வந்ததெல்லாம் 3 வேளை சாப்பாடா டிஃபனு 3 வேளை இருக்குது. நிறைய நலத்திட்டம் பண்றாரு, உதவி பண்றாரு மக்களுக்கு. அப்புறம் இளைஞர்களுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கல்விக்கு எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. விளையாட்டுத்துறையும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு சிறப்பா. குறை சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அவரு இன்னும் பல்லாண்டு வாழணும். அவர் பணத்தை கொடுத்து எத்தனை இருக்குதோ இல்லையோ இன்னும் நல்லா இருக்கணும். மக்களுக்கு செய்யணும். அவர் இருக்கிற வரையும் ஆப்போசிட் ஆளும் பல விதமா பேசுவாங்க. நாங்க இன்னும் ஒரு பல்லாண்டு வாழ பார்த்துக்கிறோம். ஐயா இன்னும் பதவி உயர்ந்து நல்லா இருக்கணும். அவங்க அப்பா நல்லபடியா போயிருக்கு. முதலமைச்சர் தொகுதின்றது நல்ல சிறப்பா போயிட்டு இருக்காங்க தொகுதி. விளையாட்டுத்துறையில இருந்து எல்லா துறையிலையும் அவர் நல்லா இப்போ முன்னிலையில் நல்லா நடத்தி வருகிறார். இப்போ துணை முதலமைச்சரை இன்னும் மீண்டும் இப்போ அதிகமாக அவர் நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அவர் எங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல் தான். பட் அவர் எங்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள், பொருள் எல்லாத்துலேயும் நல்ல மரியாதை எங்களுக்கு. இதில் இந்த வேலையில் நல்ல மரியாதை அவர் வந்ததுக்கு அப்புறம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா இது கொடுக்குறாரு. படிக்கிற பசங்களுக்கு நல்ல திட்டம்லாம் நல்லா செய்யறாரு. அது மாதிரி இன்னும் மேலும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகமா நல்லா பண்ணணும்னு ஒரு ஆசை, செய்யணும்னு எங்களுக்கு முன்னேற்றம். அதே மாதிரி துப்புரவு பணியாளருக்கும் அவங்க கோரிக்கை என்ன கேட்கறாங்களோ அதை கொஞ்சம் நிரந்தரப்படுத்தி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பணியாளர்கள்ல. இந்த ஏரியாவுக்கு நிறைய ஒரு 4-5 பேருக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. ரெஸ்ட் ரூம் கூட நல்லபடியா கட்டி கொடுத்தாரு. நல்லபடியா தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஏரியாவில் நலத்திட்டம்லாம் நிறைய பண்ணிக்கிறாரு. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருக்காரு. பைசா கொடுத்துருக்காரு. பண்ணிருக்காங்க. நிறைய புடவெல்லாம் கொடுத்துருக்காங்க. வெள்ளம் வரும்போது நிதி உதவி எல்லாம் பண்ணாங்க. சுடுகாட்டுல எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காரு. இந்த வெள்ள நிவாரணம் எல்லாம் கொடுத்தாரு. நீங்க பார்க்க போனா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருப்பா. எங்க சுடுகாடு ரொம்ப சீரல்லாத இருந்தது. அந்த சுடுகாட்டை சீரமைச்சு கொடுத்துருக்காரு. மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டதுக்கு எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சாரு. நல்ல ஃபீல்டு ஒர்க்கர் அவரு. இன்னும் நல்ல முறையில் வரணும். நல்ல ஆட்சி அதிகாரம் நல்ல முறையில் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க தண்ணி நிறைய தேங்குச்சு. ஆனா அந்த தண்ணி நல்ல முறையில் அவர் காவ போட்டதுனால இங்க எந்த ஒரு தண்ணி ப்ராப்ளமும் இல்லை. இப்ப கரண்ட் அடுப்பு கொடுத்தாரு. பாக்ஸ்ல நம்ம வச்சுட்டு பருப்பு இருப்பு எல்லாம் கொடுத்தாரு. எல்லாம் பண்ணிக்கிறாரு. எங்க மார்க்கெட்டு சுத்தம் பண்ணிருக்கிறாரு. மீன் மார்க்கெட்டு சுத்தப்படுத்தி அது உள்ள ஃபேன் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு, கரண்ட் இல்லாத கொஞ்ச நாள் இருந்தது. அவர் வந்துதான் கரண்ட் கொடுத்து ஃபேன் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணாரு, சுத்தப்படுத்தினாரு. எல்லாமே பண்ணிருக்கிறாரு. இந்த சைடு இருக்கிறவங்களுக்கும் வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் பக்கம் 2-3 வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஸ்டவ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. கரண்ட் ஸ்டவ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நல்லா செஞ்சுட்டு இருக்காங்கம்மா. இன்னும் அவர் இன்னும் சிறப்பா செய்யறதுக்கான அவர் இன்னும் பயிற்சி எடுத்துக்கணும். மூத்தவர்கள் பேச்செல்லாம் கேட்டு நல்லபடியா நடந்தாக்க அவர் நல்ல வாய்ப்பு நிறைய இருக்கு. இனிமேல் குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது இந்த தொகுதியில. அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பு இங்க அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையுமே இல்லை. மழை நேரம்ல முதல்ல இங்க வருவாரு. இங்க தண்ணியே இருக்காது, எதுவுமே இருக்காது. இங்க இருந்து அப்படியே அடுத்த தொகுதியை போய் பார்க்க போயிடுவாரு. அந்த அளவுக்கு ஒர்க் பண்றவரு.
ஆனா இந்த இந்த தொகுதியில அந்த அளவுக்கு எந்த டேமேஜும் இருக்காது. ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டா எல்லாமே பண்ணிடுவாரு. இங்க குறை சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. இங்க எதுவுமே இல்லைன்னு அடுத்த தொகுதி என்ன, அது எந்த தொகுதியா இருந்தாலும் சரி, அடுத்த தொகுதிக்கு போயிட்டு அவர் அங்க போய் அந்த வேலையை பார்ப்பாரு. ஏன்னா அவரு இந்த தொகுதி எம்எல்ஏ மாதிரி நடக்கல, அவர் அமைச்சர் தான். அமைச்சரா இருந்து அமைச்சருக்கான வேலையை தான் பாக்குறாரு தவிர எம்எல்ஏவா இருந்து அவர் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே தமிழ்நாடே அவருடைய இதுவா தான் அப்படிதான் பாக்குறாரு தவிர மத்த எந்த குறையுமே கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க சேப்பாக்கம் தொகுதியில தான் இருக்கோம். சேப்பாக்கம் லாக் நகர் பகுதியில இருக்கோம். இங்க வந்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அவர் காதுக்கு போன உடனே அடுத்த நிமிஷமே அதுக்கான ஆக்ஷன், அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. எப்பவுமே எந்த பிரச்சனையும் அந்த ஸ்டார்டிங்ல ஒரு ட்ரைனேஜ் அடிச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல மேல டெரஸ்ல இருந்து தண்ணி ஒழுங்கினாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் ஏதாவது மக்கள் பிரச்சனை உடனுக்குடன் இங்க இந்த தொகுதி நாங்க பாக்குறோம். மத்த தொகுதியிலும் அப்படியே தான் இருக்கும்னு நம்புறோம். ஏன்னா வந்து அவரு ஒரு எம்எல்ஏ மாதிரி இது பண்ண மாட்டாங்க. ஒரு பிரச்சனைனா உடனே இறங்கி வந்து இந்த டைம் 6 மணி கூட மேல ஏறி பாக்கட்டுமான்னு கேக்குற ஒரு பர்சன் என் லைஃப்ல நான் பார்த்த ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் அவரு. நம்ம எவ்வளவு பேரை கடந்து வந்திருப்போம். ஆனாலும் ஒரு 6 மணிக்கு மேல வீட்டுல ஒழுகுதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லும் போது நான் வந்து மேல பாக்கட்டுமா, ஏறி மொட்டை மாடியில, இங்க படிக்கட் கூட கிடையாது, ஏனி போட்டு ஏறி மொட்டை மாடியில பாக்கட்டுமான்னு சொன்ன ஒரு எம்எல்ஏ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இல்லைங்க. மத்தவங்களை பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. மழை வரும்போது நல்லா செம்மையா பண்ணா மாசம் எம்எல்ஏ இருக்கும்போது சரி, இப்ப எந்த ஒரு குறையும் உடனே பண்றோம். அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவர் காதுக்கு பிரச்சனை உடனே பண்றாரு. நல்லதுக்கு எதுவாக இருந்தாலும் டக்கு டக்கு பண்றாரு. நம்ம ஏரியா பத்தி அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. உடனே போனா ஸ்டெப் உடனே எடுத்துருவாரு. இது என்ன அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா மேலும் மேலும் வரணும். எனக்கு இப்போ உடம்புலாம் புல் அரிக்குது. அவர் வந்தாருன்னா நம்ம வீட்டுக்கு வராம போக மாட்டாரு. ஆமா, நம்ம பாப்போம். நம்ம ரொம்ப ஃபிட்டா தூக்கி வச்சிருப்பாரு. ரொம்ப நல்ல மனுஷன். நல்லா ரொம்ப ரொம்ப சகஜமா பழவாரு. ரொம்ப நல்ல விஷயம் எல்லாம் செஞ்சிருக்காரு. எல்லாம் நிறைய பொருளுங்க கொடுக்குறாரு. நிறைய நல்ல விஷயம் எல்லாம் செய்யறாரு. எல்லாருக்கும் உதவி பண்றாரு. ரொம்ப நல்ல விஷயம் எல்லாம் செய்யறாரு. ஏரியாவும் நல்லா பாக்குறாரு. வந்து அவரே நடந்து வந்து மக்கள் குறைய கேக்குறாரு. நல்ல விஷயம் எல்லாம் பண்றாரு. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்ன இந்த பக்கம் எல்லாருக்கும் அடுப்பு எல்லாம் கொடுத்தாரு. கரண்ட் அடுப்புலாம் மழை நேரத்துல சாப்பாடு போடுறாங்க. இந்த ஏரியா எல்லாம் கூட கட்டி கொடுக்குறேன்னாரு, வீடுங்க கட்டி தரேன்னாரு. அது இல்லாத நல்ல நல்ல சொல்ல கூட முடியாது, அந்த மாதிரி உதவிங்கெல்லாம் பண்ணாரு. அது மழை காலங்கள்ல எப்படி இந்த அதுக்கு யாருமே பார்க்கல, அவரே வந்து இறங்கி பார்த்தாரு. அவரே வந்து பார்த்தாரு. ஆமா, என்ன விஷயங்கள்லாம் இந்த ஏரியா மக்களுக்கு பண்ணாரு? நல்லது பண்ணாரு, அவ்வளவுதான். எல்லாமே அதே தான் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த இடம் ஃபுல்லா கூட ஒரு ஓடு போட்டு கட்டி ஃபர்ஸ்ட் ஓலை வீடா இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா சொந்த காசு போட்டுக்கினேன். சில எதிர்ப்பு பார்ட்டிங்க இருப்பாங்கல்ல, அவரை இது பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். பரவாயில்ல, ஓரளவுக்கு காவா தேனி தண்ணி எல்லாம் போகுது. அது நல்லா வழி பண்ணிக்கிறாங்க, நல்லா ரோடு போட்டுக்கிறாங்க. அவர் ஆட்சி வந்து நல்லதை செஞ்சுக்கிறாரு. மக்களுக்கெல்லாம் எப்படின்னா யாரு எது நல்லது செய்ததெல்லாம் வந்து தெரியாது அவங்களுக்கு. மக்களுக்கு என்ன பணம் கொடுக்கறது, செலவு பண்ணுறது தான் தெரியும். செய்வாங்க, அவங்க வருவாங்க. அவங்க தான் இப்போ எல்லாம் ஃபுல் பட்ஜெட்டில் வந்துட்டாங்க. ஆனால் நல்லதே நடக்கும். இந்த ட்ரிப்பு வரத்துக்கு கொஞ்சம் போட்டு செதுரும் பண்றாருப்பா. எல்லாருக்கும் இன்னும் நல்லா தான் பண்றாரு, நல்லா தான் கொடுக்குறாரு, எல்லாம் தான் நல்லா தான் செய்யறாரு. நல்லா பண்ணி இருக்காரு. ஆமா, அடுத்தது அவர் தான் சிஎம். அவர் தான் இப்போ தானே என் பையன்கிட்ட சொல்லிட்டு வரேன். என் பையன்கிட்ட அடுத்த சிஎம் யாருன்னா விஜய்ன்னு தானுங்க. விஜய்லாம் கிடையாது. அடுத்த சிஎம் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லிட்டு வந்தேன். நல்லா இந்த பாதா சாக்கடை பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் ஏரியாவில் வந்து நல்லா வெள்ளம் வரும். இப்போலாம் மழை பெஞ்சாவெல்லாம் தண்ணிலாம் வருது இல்லை. எல்லாம் பக்காவா பண்ணியிருக்காப்புல. நல்லா பண்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் எங்க ஏரியால தண்ணிலாம் மழை வந்தா இப்ப தண்ணி நிக்கிறது கிடையாது. இப்ப எல்லாமே தண்ணி எல்லாம் போயிடுது. அதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தாரு. இருந்து படிப்படியா முன்னேறி இப்ப துணை முதல்வர் ஆயிட்டாரு. இன்னும் நாட்டுக்கு நல்லது பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கு. நல்ல விஷயம். இப்போ கார் ரேஸ் பண்ணாரு. ஓகே, அது வந்து இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி ஊட்டுற மாதிரி தான் இருந்தது. எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் தான் பண்றாரு. ஸ்டாலினும் பண்றாரு, அவங்க பிள்ளையும் நல்லா பண்றாரு, அவங்க அப்பாவும் நல்லா பண்றாரு. நாங்க அவரை பத்தி தான் நாங்க பேச முடியும், அவரை பத்தி தான் நாங்க சொல்ல முடியும். எல்லாமே நல்லது. எங்க வீட்டுல வந்து நல்லதுதான் பண்ணிருக்காங்க. இப்போ எங்க வீட்டுல காவா அடிச்சுக்கிச்சுன்னா நாங்க எங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லுவோம். அவனுங்க போய் அவங்க கிட்ட சொல்லி அவங்க வந்து பாப்பாங்க. மழை தண்ணி நிக்கல ஏரியாவுல. நிறைய நல்லதான் பண்ணு வர்றாரு. ரோடு போடுறாங்க, தண்ணி வரலன்னா கொஞ்சம் ரெடி பண்றாங்க, குப்பெல்லாம் வாடுறாங்க, அதெல்லாம் உண்டு. மிந்தி மழை நேரத்துல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, இப்ப தண்ணி இல்லை. அவர் இல்லாதப்பட்டவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க இடத்துல நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா, எல்லா விஷயத்துக்கும் பண்றாரு. எல்லாமே வீட்டு வருஷத்துல எல்லாம் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் நன்றி, நல்லா செய்யறாரு. இங்க வந்து அரிசி கொடுத்துக்கிறாரு, பெட்ஷீட் கொடுத்துக்கிறாரு. மழை நல்ல சாப்பாடெல்லாம் போடுவாங்க.
எல்லாருக்கும் சேவை நல்லா பண்றாரு. எது கேட்டாலும் பேசுறாரு. நல்லா தான் பாக்குறாரு. அப்ப அவர் மேல எப்படி நம்ம குறை சொல்றது? அது நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதுதாம்மா பண்ணியிருக்காரு. அவங்க அப்பாவோட நல்லதுதான் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் பிடிச்சதுதான். நல்லா இருக்கட்டும். திரும்பி வரட்டும். திரும்பி வந்தா நல்லது செய்யட்டும். நாட்டு நல்லா பார்க்கட்டும் மனசால. இப்போதைக்கு அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அவர் துணை முதலமைச்சராக இருக்காரு. அவர் எல்லாம் இப்போ வந்து யங்கஸ்டருக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் நேற்று கூட ஒரு இது ஒன்று அறிக்கை ஒன்று விட்டாரு. மழை வந்தா சென்னையை நாங்கள் காப்பாற்றிக்க எனக்கு தெரியும்ட்டு அவரெல்லாம் பண்ணிக்கிறாரு. நல்லா பண்ணிட்டு இருக்காரு, பண்ணுவாரு. பசங்களுக்கு யங்கஸ்டுக்கு இப்போ அவர் தான் லைக் பண்றாங்க, எல்லாமே இது பண்றாங்க. அவர் எங்க ஊருக்கு திருவிக்கா குடிப்புல நல்லா தான் செஞ்சுன்னுக்கிறாரு. ஆமா, எந்த குறையும் இல்லை எங்களுக்கு. ரோடு போட்டுக்கிறாரு. தண்ணி வராத தண்ணி மாசம் மாசம் சந்துரு சுத்தம் பண்றாங்க. குப்பை வந்து டெய்லி வாடுறாங்க எல்லாருமே. நல்லா சுத்தமா இருக்குது இப்பெல்லாம். கொசு தொல்லை மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை எங்களுக்கு. எல்லாமே நல்லதை தான் செய்யறாரு. இப்போ விளையாட்டு துறையில போட்டிருக்காங்க அண்ணனை. அவருக்கு எல்லாருமே கவர்மெண்ட்ல எல்லாருமே இப்பெல்லாம் வந்து முன்னாடி ஆட்சியிலலாம் வந்து விளையாட்டு எவ்வளோ பசங்க விளையாடுறாங்க, கபடியில இருந்து ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளோ இதுவாக இருந்தாங்க, அது யாருமே எடுத்து நடத்தல. இப்போ அண்ணன் வந்ததுனால எல்லாமே தாழ்த்தப்பட்டவங்கலாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. எல்லாருமே எல்லாம் என்ன நீ விளையாடுறியோ அதை நான் உன்னை மேலாட வரைக்கும் கொண்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமேட்டு என்ன எல்லாம் நல்லா பண்றாரு. அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. பொதுமக்கள் நல்லா தான் பண்ணிட்டு வராங்க அண்ணன். சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் அவரை பத்தி. என்னென்ன நலத்திட்ட உதவிகள் செய்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின்? இப்போ வந்து இளைஞர் அணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. வர ஜெனரேஷன்ல வந்து அவர் நல்லா பண்ணுவாருன்னு நாங்கள் நம்புறோம். ஏன்னா எங்களோட இதுலலாம் அப்படி எதுவுமே இல்லை. எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ வர ஜெனரேஷன்ல இளைஞர் அணி மூலமா ஒரு நல்ல செயல்லாம் கொண்டு வராரு. அதில் சந்தோஷம். இப்போ விளையாட்டுறதுக்கு ஸ்போர்ட்ஸுக்கெலாம் போகிறாங்க. அவங்கள பிடிக்கணும் இவங்கள பிடிக்கணும் ரெக்கமெண்டேஷன்லலாம் போவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் எல்லாமே வழிமுறைகளை வகுத்து வச்சிருக்காரு. நல்லா பண்ணிட்டு வராரு, இன்னும் நல்லா பண்ணுவார். சுருக்கமாக சொல்ல போனால் அவர் உழைப்பு தான். இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னும் நல்லா வரணும். அவர் குடிசை, இந்த ஹவுசிங் போர்டு, இந்த தண்ணி ஓடுற எல்லா இடத்துலையும் நுழைஞ்சி பார்த்து எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க தொகுதியில் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் திருப்தியாக பண்ணுறாரு. லேடிஸ்லேருந்து எல்லாமே உதயானம் தான் கூப்பிட்றாங்க. ஆனால் அவர் ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். நான் ரொம்ப தங்கமான தம்பி. இதை பற்றி இன்னும் கேட்க போனால் அரசியலில் வந்து பெருசாக பேசலாம். அவங்க தாத்தாலேருந்து அவங்க அப்பாலேருந்து வந்த இவர் அரசியலை பற்றி முழுமையாக அவருக்கு தெரியும். ஆனால் உதயநிதி அண்ணனுக்கு கோடான கோடி நன்றி. எங்களுக்கு எல்லாம் உதவியும் செய்ததுக்காக அவருக்கு நன்றி. நாங்கள் குடிசை பகுதி மாற்று வாரத்தில் இருக்கிறோம். அண்ணன் வந்து எங்களுக்கு ஒரு வீடு வசதி வாசியம் பாத்ரூம் போகிற வசதியெல்லாம் செய்ய போகிறதுக்காக அண்ணனுக்கு கோடான கோடி நன்றி. எங்களுக்கு உதவி செய்யுமாறு அவரை நன்றியோடு கேட்டுக்கொள்கிறோம். நல்லா சூப்பராக பண்ணுறாரு. மக்களுக்கு தேவையானதை நல்லா பார்த்து ஒன்னொன்னும் வீட்டுக்குள்ளேயும் போய் பார்க்குறாங்க. பப்ளிக் பாத்ரூமில் கூட நுழைஞ்சு பார்க்குறாரு. நல்ல மக்களுக்கு தேவையானதை செய்கிறாரு. குழந்தைங்களுக்கு தேவையானதையும் செய்கிறாரு. பிடிச்சிருக்குது, அவள்தான். அவருக்கு நாங்கள் வச்ச பேர் வந்து சேப்பாக்கா செல்லக்குட்டி. நாங்கள் வச்சு ஆமாம், அவர் வந்து எங்களுக்கெல்லாம் செல்லக்குட்டியாக இருந்தாலும் சேப்பாக்கு செல்லக்குட்டி அதுவே நாங்கள் கூப்பிடுது. அவருக்கு நாங்கள் வச்ச பேர் சேப்பாக்கா செல்லக்குட்டி. ஏன்னா அவர் தொகுதி இல்லையா, அதனால எங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு தொகுதின்றதுனால நாங்கள் அப்படி வச்சிருக்கிறோம் பேர். அவரு எல்லா திட்டமும் சிறப்பான திட்டம் தான். எதுன்னு சொல்றது நம்ம, அதாவது அவரு செய்யறாருன்றப்போ அவங்க தாத்தா என்ன வழி செய்து வச்சுட்டு போனாரோ, அதை அவங்க அப்பா என்ன நடைமுறைக்கு கொண்டு வந்தாரோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்யறது தான் துணை முதல்வர் வேலை. அதை அவர் திறம்பட செய்யறாரு. இந்த 1000 விளக்கு தொகுதியில பாத்தீங்கன்னா மழை நீர் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருந்தப்போ அனைத்து மக்களுக்குமான அனைத்து நிவாரண உதவிகளும் வழங்குறது முன்னின்று செயல்பட்டாரு. அதற்கு சாட்சி எவ்வளவோ இருக்கு. நீங்க பொதுமக்கள் எல்லாரையும் கேட்கலாம், கிளீனா சொல்லுவாங்க. நின்று ஒரு மழத்துல இறங்கி வேலை செஞ்சு மக்களுக்கான பணியே என் பணின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சாரு. அதனால உதயநிதி அண்ணனை பத்தி சொல்லணும்னா எவ்வளவோ இருக்கு, சொல்லின்னு இருக்கலாம். அவர் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யறாரு. இந்த ஆட்சியில வந்து அவரு துணை இதுவா இருக்கிறாரு. ஆனா இருந்தாலும் மகளிர்களுக்கு நல்லா உத்தியோகம் முதல் இதுவா செய்யறாரு. இந்த 1000 ரூபாய் ரேஷன் கார்டுல எங்களுக்கு எல்லாமே உதவியா செய்யறாரு. வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுனால எங்களுக்கெல்லாம் மகளிர்களுக்கெல்லாம் நல்லா இதுவா செய்யறாரு. அதனால சொல்றேன். ஆனால் என் புள்ள வருவார். யார் உதயநிதி மாதிரி கண்டிப்பாக வருவார். நாங்கள்
கெளிப்போம். திட்டு அடித்தாலும் எனக்கு தேவையில்லாது. நாங்கள் திட்ட வேணாம், நான் திட்ட வேணாம். நான் திட்ட மாட்டேன். அடுத்த 3 வாரிசு, அவருடைய 3 வாரிசுக்கு என் பிள்ளை எனக்கு செய்வான், என் பேரன். நான் நம்புகிறேன். போதுமா? ஆ நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய பண்ணிக்கிறாடி செல்லம், நிறைய பண்ணிக்கிறார். நான் வெள்ளத்தில் கோட்டிபுரத்தில் 55 வருஷமா நான் இருந்தேன். இப்போ வாடகைக்கு இங்கே வந்துக்கிறேன். இங்கே வாடகைக்கு வந்துக்கிறேன். பாப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அக்காவுக்கு பிளைண்டு பாப்பா வச்சிருக்கிறேன். ஆனால் எனக்கு எந்த குறையும் இல்லை. பாப்பா நல்லா படிச்சு எந்த குறை இல்லாத எனக்கு வீடு வந்து கூடாந்தில் கொடுத்துக்கிறாங்க. நான் நல்லா வரேன். உதயநேரம் மாத நிச்சயமாக வருவார். 100க்கு 100 உண்மை. நம்ம வந்து கேபி பார்ல இருக்கிறோம் வீடு. அங்கே வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட் ஒன்று கட்டி கொடுத்து ஒரு 87.3 லட்சமோ அவ்வளோ செலவு பண்ணி நம்மளுக்கு கட்டி கொடுத்துருக்காரு. வர 27th கூட அவருடைய இது மேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காரு. அவரோட நற்பணிகள்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. வேறாக்கெல்லாம் நல்லா தான் செய்கிறாங்க. எந்த ஒரு இதுவும் பண்ணல, கரெக்டாக தான் இருக்கு. நல்லாவே போயிட்டு இருக்கு. எல்லா உதவியும் எல்லா பெண்களுக்கும், முக்கியமாக சொல்லணும்னா பெண்களுக்கு நிறைய கிடைக்குது. அவங்க மூலியமா எங்களுக்கு டைலரிங் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இது எலிஃபென்ட் கேட் கல்யாணபுரம் 57வது தொகுதி. இது இங்கே வந்து எல்லா A to Z இருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. எம்எல்ஏ சேகர் பாபு மூலியமா அமைச்சராக இருக்காரு. இப்போ முன்னாடி எம்எல்ஏ, இப்பவும் எம்எல்ஏ தான் இருக்காரு. அவர் மூலியமா எங்களுக்கு எல்லா இதுவும் இங்கே கிடைக்குது. சமூக நல உதவி திட்டம் எல்லாமே கிடைக்குது. டைலரிங்கு, பியூட்டிஷியனு, மித்த எல்லாமே டாலி பசங்களுக்கு, படித்த பசங்களுக்கு டாலி கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு சிஸ்டம் கொடுக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து மிஷின் கொடுத்தாங்க. பியூட்டிஷியன் கற்றுங்களுக்குலாம் அவங்களுக்கு எல்லா திங்ஸும் கொடுத்து அவங்களுக்கு எல்லா உதவியும் அவங்க தான் பண்ணி. கிரவுண்டு இருக்குது, ராஜஸ்தான் கிரவுண்டு இருக்குது. அதில் நிறைய குரூப்ஸுங்க சேர்ந்து அது பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பாக்ஸிங் மெயினாக பாக்ஸிங் இங்கே 2-3 பேர் இருக்காங்க. சரண் என்றவங்க இருக்காங்க. மற்ற பேர் தெரியல, ஆனால் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. அவங்களுக்கெல்லாம் நல்லா இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு முன்னுக்கு இப்போ கொண்டு வராங்க. இந்த ஏரியாவை வந்து முன்னுக்கு கொண்டு வராங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த ஏரியால தண்ணி எல்லாம் நிக்க மாட்டேங்குது. சீக்கிரம் எடுத்துடுறாங்க. தண்ணி நின்னா கூட எடுத்துடுறாங்க சீக்கிரம். நல்லா போயின்னு இருக்கு மேடம். இப்போ கூட சமீபத்தில் சிஎம் டிராஃபிக் நடத்தினாங்க. அதில் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து எல்லா வின்னருக்கு 1 lakh, சில்வர் மெடல் 75, பிரான்ஸ் மெடல் 50,000 கொடுத்தாங்க. நல்ல ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல இங்கே இந்த சைடு நல்லா ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா பண்ணுறாங்க மேடம். அவரோட நற்பணிகள்லாம் நல்லா சிறப்பாக இருக்குதுமா. எதிர்காலத்துக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. இன்னும் அந்த மழை காலத்தெல்லாம் அவரை மாரிலாம் இல்லை. அங்கங்கே பிளான் போட்டு எந்த இடத்துல தண்ணி நிற்குதுன்றது அங்கங்கே போய் ஸ்பாட்டுக்கு போயிடுறாரு. அதே போல் யார் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணி அந்த இடத்துல போய் அந்த என்ன ப்ராப்ளம்ன்றதை சால்வ் பண்ணுறாரு. இப்போதைக்கு நல்லா சூப்பராக பண்ணுறாரு. அது இந்த ஏரியாவுக்குன்னு ரொம்ப நல்லா பண்ணுறாரு. மொத்தம் சொல்ல போனால் சென்னையில் எல்லாத்துக்கும் நல்லா பண்ணுறாரு. அவரை பற்றி வேற எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. எதுவுமே எல்லாமே நல்லா பண்ணுறாரு. வேற எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. நற்பணிலாம் நல்லா இருக்குது. மக்களை சந்திக்கிறாங்க. இப்போ அதிகமாக வந்து இப்போ மக்கள் மேல உடைய அன்பு வச்சு எல்லாரும் இடத்துல வந்து பார்த்து என்னென்ன உதவி வேணுன்றத அடிக்கடி கேட்டு செய்யறாங்க. அவரு இப்போ மழை நேரத்துல நல்லா தான் பண்ணின்னு இருக்கிறாரு. ஒர்க்கு நல்லா ஸ்பீடாக தான் இருக்கிறாரு. நல்லா பணிகள் எந்த டைம் இருந்தாலும் பார்த்தாலும் மழை டைமுக்கு ஒரு அர்ஜென்ட்டாக வந்துடுறாரு. நல்லா பணிகள் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. கொடுக்குறாரு, எந்த குறை இல்லை. ரோட்டு மேலே வீடுங்கெல்லாம் கொடுக்குறாரு, எல்லாம் செய்கிறாரு. வீட்டுக்கெல்லாம் நல்லா செய்கிறாரு. இங்கே நல்லாதமா போயின்னு இருக்குது. எங்கள் மழை வந்தாலும் காற்று அடிச்சாலும் எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கீப்பாடு எல்லாமே கொடுக்குறாரு ஐயா. எங்களுக்கு போன மாதம் கூட எங்களுக்கு அரிசி பயிர் எல்லாம் கொடுத்தாரு. எங்களுக்கு எதுவும் குறையெல்லாம் எங்களுக்கு இங்கே கிடையாது. ரோட்டு மேலே இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, எங்களுக்கு வீடு ஒன்று இல்லை. அது ஒன்று தான் குறை எங்களுக்கு. மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சாப்பாடு எல்லாம் காசு கீசு எல்லாமே எங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்பா நல்லா போயின்னு இருக்குது. நல்லா நடத்துகிறோம், நல்லா வரோம். எல்லாருமே ஆண்டவர் சித்தத்தில் அவர் ஐயா வரணுமே தான் நாங்கள் நினச்சின்னு இருக்கிறோம். எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஐயா வந்தா. சந்தோஷமாக எங்களுக்கு எல்லாமே செய்யறாரு. எங்களுக்கு தேவையானது செய்யறாரு. எங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாமே செய்யறாரு. ஒரு கட்டுறது, துணி, சாப்பிட்றது எல்லாமே எங்களுக்கு செய்யறாரு. எங்களுக்கு செய்யாது ஒண்ணுமே இல்லைம்மா. அவர் நல்லா இருக்கணும். நல்லா போயிட்டு இருக்குது. நாங்கள் எல்லாமே எல்லாமே கொடுத்தாரு. அவரு தாய் வீட்டு சீருமே கொடுக்குறாரு. எங்களுக்கு எந்த குறை இல்லாத கொடுத்தாரு. தீபாவளிக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கொடுக்குறாரு. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்துக்கும் எங்களுக்கு கொடுக்குறாரு, உதவி பண்ணுறாரு, காசு கொடுக்குறாரு. பொங்கலுக்கு, தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. மழை பெஞ்சா கூட நிவாரணம் கொடுக்குறாரு. எல்லாமே செய்யணும்.
செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. எங்களுக்கு எல்லாமே இந்த ஏரியாவில் அவர் தான். இந்த ஏரியானா அவருக்கு தெரியும் ரொம்ப. இப்போ யார் வந்தாலும் அவருக்கு தெரியாது இந்த ஏரியா. ஆனால் அவர் வந்ததால இந்த ஏரியா தான் தெரியுது. எலிஃபண்ட் கேட்னாலே அவருக்கு தெரியும். இந்த ஏரியாவுக்கு தான் எல்லாமே செய்கிறாரு அவர். இப்போ கூட வெள்ளம் வந்தது, 6000 ரூபாய் கொடுத்தாரு. நல்லா செய்கிறாரு. இப்போ தீபாவளிக்கு பரிசு கொடுத்தாரு. எல்லாமே நல்லா செய்வார் அவர். இந்த வீடு மட்டும் எங்களுக்கு இடிச்சிட்டு வேற இடத்துல வீடு கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு நல்லா தான் போயிருக்குது. இங்கே வெள்ள நிவாரணம்லாம் அவர் தான் கொடுத்துன்னு இருக்கிறாரு. அவர் நல்லா செய்வார். இப்போ சாப்பாடுலேருந்து எல்லாமே செய்வார். இங்கே வெள்ள நிவாரணத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுனுக்குறாங்க, எவ்வளோ இது பண்ணோம். அவள் தான் மன்றத்தில் தங்க வச்சு தண்ணி ரொம்பி சாப்பாடுலேருந்து எல்லாம் அவர் தான் பார்த்தாரு. எங்களுக்கு மிஷின் கொடுத்தது, லேப்டாப் கொடுத்தது அவர் தான் நல்லா செய்கிறாரு. அவர் ஒன்றா வீடு கட்டி கொடுத்தா போதும். எங்களுக்கு இதே இடத்துல வீடு கட்டினாங்க, வேறு இடத்துக்கு போக முடியாது. இங்கே தான் எங்களுக்கு சுற்றி வேலை. இங்கே இருந்தால் வீடு கட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா செய்கிறாங்க, ஊருக்கு நல்லா பண்ணுறாங்க, நல்லா பார்த்துக்குறாங்க. எங்கள் பகுதியெல்லாம் நல்லா செய்கிறாங்க. ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும். எங்கள் மழை வருது, எங்களுக்கு பால் கொடுக்குறாங்க, எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு என்னென்ன தேவையோ செய்கிறாங்க. அவங்க நல்லா இருப்பாங்க, மீண்டும் அவங்க தான் வருவாங்க. அவர் பணியெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா தான் செய்கிறாரு. நாட்டு மக்களுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு எல்லாமே நல்லா செஞ்சு தர்றாரு. நாங்கள் எதுவுமே கேட்க வேண்டியதில்லை. நாங்கள் போயிட்டு கேட்டதே தெரியாது, அவரே வருவார். மழை பெஞ்சாலும் எது பெஞ்சாலும் எங்களுக்கு சேவை செய்யறதுக்கு உதயநிதி எல்லாருமே வந்து எங்களுக்கு சேவை செய்கிறார். எல்லாம் செய்தாரு. நல்லா இதெல்லாம் கட்டி கொடுத்தாரு, லைட் போட்டு கொடுத்தாரு. எங்களுக்கு எல்லாம் உதவியும் செய்தாரு. எங்களுக்கு ஒரு குறையும் அவர் வைக்கல. நல்லபடியாக செய்துன்னு தான் வராரு. இன்னமும் செய்துன்னு தான் வராரு. இந்த மாதிரி மழை சீசன் வந்துச்சுன்னா நல்லா பணம்லாம் எங்களுக்கு உதவி கொடுக்குறாரு. அரிசி பருப்பு எல்லாம் தராரு. சாப்பாடுலாம் எங்களுக்கு கொடுக்குறாரு. எங்களுக்கு யாரும் எதுவும் செய்யாத இல்லை. வணக்கம்மா, என் பேர் குமுதாம்மா. டெலிபோன் கேட்டு வேல்டெக்ஸ் ரோட்ல இருக்கிறோம்மா. நாங்கள் திருநாங்க எங்களுக்கோசம் எல்லாமே அவர் தான் பண்ணி, அவங்க தாத்தா பண்ணார், தலைவர் பண்ணார். எங்களுக்கு திருநாங்கன்னு அங்கீகாரம் கொடுத்தது எங்களுக்கு அவரு தான். எங்களுக்கு எல்லா தேவையும் அவங்க தான் செய்கிறாங்க. பெத்தவங்க மாரி எங்களை பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு அப்பா அம்மா இல்லைனா கூட எங்களுக்கு எல்லா தேவையும் இப்போ வந்துக்கிற தலைவர் எங்களுக்கு செய்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 3 மூட்டுகளும் பண்ணுறாங்க, திருநங்கைகளுக்கும் பண்ணுறாங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு எல்லாமே செய்கிறாருமா அவரு. எங்களுக்கு எல்லாம் சலுகை செய்கிறாரு. புடவையிலேருந்து, துணிமயிலேருந்து, அரிசியிலேருந்து, பருப்புலேருந்து, சாதத்துலேருந்து, காற்று மயிலெல்லாம் அவர் நல்லா எங்களை கவனிக்கிறாருமா. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை அவரால். ஆனால் அவர் தான் வரணும். எங்களுக்கு நல்லதாம்மா போயிட்டு இருக்கு. நல்லா பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க நல்லா இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பசங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்கு. அவங்க மறுபடியும் வந்தா நல்லா தான் இருக்கும்மா. நல்லா செய்கிறாரு கட்சியில். ஆமாம், எங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்தாங்க, நல்ல உணவு, துணிமணி எல்லாம் சேகர் பாபு நல்லா கொடுக்குறாரு. மு.க. ஸ்டாலின் வந்த போரு ஆஸ்பத்திரி, இந்த ரத்தம் எடுக்கிறது இதெல்லாம் கொண்டாந்து கூட நல்லா மனசாளுக்கு நல்லா அடிக்கடி இட்டுன்னு வந்து டாக்டருங்களை பார்க்க கொல்ல மு.க. ஸ்டாலின் அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுமே, வேற யாருக்கும் இல்லை. இப்போ திடீர்னு வர்ற கட்சிக்கெல்லாம் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், அவருக்கு தான் போடுவோம் ஓட்டு. எல்லாமே நல்லா செய்யறாங்க. அந்த ஏரியாவுல வந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அவர் செய்யறதெல்லாம் ரொம்ப அதிசயமா செய்யறாரு. எந்த காரியம் செய்யறாரு. தண்ணி குழா போட்டு கொடுத்துருக்கிறாரு. மழையில நனையாத நாங்க துணி துவைக்கணும், வெயில்ல அடிக்காத நாங்க துணி துவைக்கணும், எல்லாமே செய்யறாரு. வந்து ரோடெல்லாம் கூட போட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. எல்லாமே செய்யறாரு. எங்களுக்கு எல்லாம் நன்மை தான் செய்யறாரு. வருஷத்துக்கு எது வந்தாலும் நல்லது. தீபாவளி கூட இப்ப 500 ரூபாய் கொடுத்து எங்களுக்கு பெட்ஷீட் கொடுத்தாரு, பாய் கொடுத்தாரு, எல்லாமே செய்வாரு. எல்லாம் நல்லது தான் செய்கிறார். சொல்ல வார்த்தையே கிடையாது. அவ்வளோ நல்லது செய்கிறார். இந்த ஏரியாவுக்கு அவ்வளோ உதவி, எல்லாம் நல்ல காரியங்க தான் நடக்குது. அவர் என்னன்னு வாய் திறந்துன்னு தெரியல, அந்த அளவுக்கு செய்கிறார். நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா தான் செய்கிறாங்க ஏரியாவுக்கு. நல்லா போயிட்டு இருக்குமா. நல்லா இதுவும் செய்கிறாங்க. சின்ன பசங்களுக்கு ஸ்கூலில் நிலத்தட்டு உதவி நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாசமான 1000 ரூபாய் இதுவும் போடுறாங்க. அவங்க ஆட்சியில் நல்ல இது இருக்கு. எல்லாம் நல்லா தான் பார்க்குறாரு. எதனா ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னால் கூட டக்குன்னு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் இது பண்ணுறாங்க. இப்போ கூட வீடுக்கு சொல்லியிருக்காரு, அது கொடுக்குறேன்னு இருக்காரு. அதுதான் எதிர்பார்த்துன்னு இருக்கு. நல்லா பண்ணுறாரு. நல்லா சேவை எல்லாம் செய்கிறாரு. எல்லாம் நல்லா தான் பண்ணுறது. சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, எந்த குறையே இல்லை. எல்லாம் நல்லா தான் செய்கிறாரு. எங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது கரெக்டாக எங்கள் மனசில் நினைச்சாலே போதும், அவர் எல்லாமே செஞ்சிடறாரு. எங்களுக்கு இந்த குறைன்ட்டு நாங்கள் சொல்றதுக்கு எந்த வார்த்தையே இல்லை. ஏன்னா அவர் எல்லாமே பண்ணிடுறாரு, எல்லாமே செஞ்சு முடிச்சிடுறாரு. ஒரு மழை வந்தால் கூட மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிடறாரு. நாங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை. அவங்க எல்லா குறையும் எங்களுக்கு குறை இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக செஞ்சு வச்சிடுறாரு. என்னென்ன நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின்? அருமையான முறையில் வழிநடத்தின்னு இருக்காரு துணை முதல்வர். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அவரை போல இனிமே யார் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் எல்லா வகையிலும் சூப்பராக பண்ணுறாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. பேர் ஈஸ்வர். நான் ஒரு 12 வருஷம் ஆச்சு சென்னையில் இருக்கேன். சென்னையில் படித்தேன்.
இப்போ நம்ம டிஎம்கே எல்லாம் இருக்கு, நம்ம நல்லா லைக் பண்றேன். நம்ம இப்போ இது வருஷம் நம்ம டிஎம்கே தான் ஓட்டு, நம்ம டிஎம்கே தான் வரணும். தமிழ்நாடு நல்லா இருக்கு, நம்ம சேஃபா இருக்கு, மாரவாடி எல்லாமே சேஃபா இருக்கு. சூப்பரா 100 வருஷம் நல்லா இருக்கணும் அந்த குடும்பமே. நல்லா தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. இன்னும் கொஞ்சம் பெட்டரா எங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. சரியா தான் செய்யறாரு, அதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது. நிறைய எங்களுக்கு பிடிச்சிருக்குது. நாங்கள் இப்போ ஹவுசிங் போர்டு பூங்கா நகரில் இருக்க ஹவுசிங் போர்டில் இருக்கிறோம். எல்லாருக்குமே இந்த இருக்கிற வீட்டு அத்தனை பேருக்கும் அவர் முதல்வராக வர்றது ரொம்ப சந்தோஷம். உதயநிதி ஸ்டாலின் வர்றது, அடுத்த வாரிசு அவருக்கு ஸ்டாலினுக்கு அடுத்து அவர் வர்றது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எல்லா விதத்திலும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு மேம், எல்லாம் நல்லா சூப்பரா செய்யறாரு. நம்ம டிப்ளிகன் தொகுதியில நல்லா செம்மையா செய்யறாரு. விஷயம் ஆண்டவன் பொறுத்தல இப்ப நல்லதுதான் பண்ணிட்டு வராங்க. இது மேல்பட்டு நல்லது பண்ணாக்கா தாராளமா வரலாம், நம்பிக்கை இருக்கு. சூப்பரா போயின்னு இருக்கு, பரவாயில்ல. மக்களுக்கு நல்லா சேவை செய்யறாங்க, ஒன்றும் குறைபாடு இல்லை, நல்லாவே இருக்கு. இளைஞர் அணி அமைப்பாளர் இருந்து நல்லா மூவ் பண்றாரு. விளையாட்டு துறையில கூட இந்தியா முழுக்க கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டு வர்றாரு. ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு மேடம். இந்த மழை காலத்துல ரொம்ப பண்ணிருக்காரு, இன்னும் சிறப்பா நல்லா பண்ணாரு. அவர் மாதிரி பணி செய்ய ஆளே கிடையாது. எதிர்கட்சியிலயும் சரி, எதிர்கட்சியில கூட யாரும் கிடையாது. 10 வருஷத்துல ஒன்னும் அவங்க பண்ணல. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் எடுத்து ஸ்பாட்ல நிக்கிறாரு. மழையா காத்தா வெள்ளமா எது நடந்தாலும் நம்ம மாவட்ட செயலர் சேகர்பா பண்ணோம், அவரும் ஸ்பாட் முதலாளா நிக்கிறாங்க. மக்களுக்கு எந்த கஷ்ட நஷ்டன்றப்ப மழை டைம்ல முதலாளா நிக்கிறது எங்க மாவட்ட செயலாளரும் உதய அண்ணன் தான். இவங்க 2 பேர் தான் முதலாளா நிக்கிறது. எங்களுக்கு எது வந்தாலும் துறைமுகத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாவே எந்த ஊர்ல எந்த மழை காத்து வெள்ளம் எது வந்தாலும் எந்த கட்சிக்காரன் நிக்கிறானோ இல்லையோ, முதலாளா எங்க உதயநிதி அண்ணன் ஃபர்ஸ்ட் ஆளா நிக்கிறாரு. எல்லாத்துக்கும் நல்ல முறையில் தான் போயிங்க. இப்போதைக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, பொருளாதார வீழ்ச்சி இல்லாத நல்ல முறையில் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முறையில் போயின்னு இருக்கு, நல்லா தான் இருக்கு. ரொம்ப நல்லெல்லாம் பண்ணிக்காரு. நம்ம சைக்கிள்லாம் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி வாட்டாக கொடுத்துருக்காரு. பொங்கல் தீபாவளிக்கு வந்து இங்கே வேஷ்டி சட்டு எல்லாம் கொடுக்குறாரு எல்லாருக்கும். மழை காலத்துக்கு கூட 6000 ரூபாய் அப்புறம் அந்த இது எல்லாம் நல்ல மனுஷன், ஜென்டில்மேனு. கொரோனா டைம்ல அரிசி பருப்பு எல்லாம் உதவி பண்ணிக்கிறாரு. மாசம் 1000 ரூபாய் வாங்குறோம். போன மாசம் தீபாவளிக்கு புடவை பெட்ஷீட்டு 500 ரூபாய் கொடுத்தாரு. பொங்கலுக்கும் உதவி பண்றாரு. அவர் ஆட்சியில வந்து எங்களுக்கு ரோட்ல இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிக்கிறாரு. நிறைய நல உதவி திட்டங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. மழை வெள்ள நிவாரணம், இல்லம் தேடி கல்வி பசங்களுக்குலாம் இது பண்றாங்க. அதெல்லாம் நல்ல பெனிஃபிட்லாம் பண்றாங்க. இப்ப பண்ற ஜென்ரேஷனுக்கு கரெக்டா எடுத்து பண்றாங்கன்னு சொல்றாங்க. நிறைய பேர் ஸ்காலர்ஷிப்லாம் கூட கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது, இந்த வருஷம் தான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனா பண்றாங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர். இல்லாதப்பட்டவங்களுக்கு நல்லா பண்றாருன்னு தான் சொல்றாங்க. அவளும் நல்லதான் சார் பண்றாரு, இது வரைக்கும் நல்லதான் பண்ணிட்டுக்கிறாங்க. மக்களுக்கு இப்போ ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. இப்போ மகளிருக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். இப்போதைக்கு நிலைமைக்கு பார்த்தா நல்ல விஷயம், நல்லது பண்ணிட்டு வராங்க. கிராமத்துக்குலாம் நல்ல வீடெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லது பண்றாங்க. நீங்க கொடுக்கும் மாதத்தோறும் கொடுக்கும் 1000 ரூபாய் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. மீண்டும் நீங்க இந்த ஆட்சிக்கு வருமாறு நாங்க மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு புடவை எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காரு. மழை டைமில் சாப்பாடு போட்டிருக்காரு எல்லாருக்குமே. அதேமாரி வந்து பால் பாக்கெட்டு எல்லாமே கொடுத்துருக்காரு. அதேமாரி இந்த மழை போதா இல்லைன்னு வந்து எட்டி பார்த்துருக்காரு. நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பண்ணாரு, நம்மளுக்கு பிடிக்கும். உதவி உள்ளதெல்லாம் கொடுத்துக்கிறாரு. இதை இப்போ கூட அதை போன வாரம் அடுப்பு கொடுத்தாரு, எல்லாம் செய்தாரு, நல்லா செய்யறாரு. 1000 ரூபாய் கலைஞர் புள்ள அமைச்சுக்கிறாருமா, அதுதான் வாங்கி ஏதோ சாப்பிட்றோம். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. ஒரு பையன், அவன் தான் பார்க்க இல்லாத கஷ்டம் தான். வேலை வெட்டி இல்லை, எதுவுமே இல்லை. எங்களுக்கு எல்லா உதவி செய்யறாங்க. முதலமைச்சர் தலைவர் எங்களுக்கு செஞ்சதெல்லாம் நம்ம எல்லா பொருள்களும் செஞ்சு அவங்க நடத்துற சொன்னது எல்லாமே அவங்களுக்கு நடத்தி கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் ரோடு திட்டம் போட்டு ரோடு கட்டி கொடுத்தாங்க, டிச்சு எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் பணம் 1000 ரூபாய் வருதுங்க. பஸ்ஸுக்கு வர்றதுக்கு 3-4 வருஷமா பஸ்ஸுக்கு வந்துங்க இலவசமா போயிட்டு இருக்கிறோம். இன்னும் மேலும் மேலும் அவங்களுக்கு எல்லாரும் உதவி செஞ்சு எல்லா மக்களும் உலக மக்களை நாடு எல்லா கிராமத்துலயும் அவங்களுக்கு எல்லா வசதி காட்டணுமா. கொரோனா டக்குன்னு வந்து நிக்கிறாரு. மழை கிளை பெஞ்சுனா தண்ணிலாம் வந்தாரு. அடிக்கடி வந்து ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. பரவாயில்ல, அந்த மாதிரி வந்தாலும் மேலதிகெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும்ல. கரண்ட் அடுப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கேஸ் கொடுத்தாங்க, சின்ன கேஸ் கொடுத்தாங்க. இப்போ மழை வந்துருப்போ சாப்பாடுங்க போட்டாங்க.
அதுக்கப்புறம் பால் ரொட்டி அதெல்லாம் கொடுத்தாங்க. அவரு பரவாயில்ல, மக்களுக்கு நல்ல உதவி செய்யறாரு. முதியோர்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்ப்பா தான் இருக்கிறாரு. கொடுத்த 1000 ரூபாய்க்கு நல்ல ஒரு இதா தான் இருக்குது. இது வரைக்கும் யாருக்கும் மக்களுக்கு செஞ்சதில்ல, அவர் செஞ்சிருக்காரு. எல்லா ஆக்டிவிட்டியும் பரவாயில்ல, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் சொல்றது மட்டும் இல்லாம நிறைய பெண்கள் வந்து சொன்னாங்க. நானும் ஐயாவுக்கு ஒரு மனு போட்டிருந்தேன். அது உடனே வந்து எனக்கு வீட்டுக்கு வந்து கடிதம் மூலமா வந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்க போகுதுங்கிறது ஒரு லெட்டரும் வந்திருக்கு எனக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்பா ஐஆர்டியில வந்து பெண்களுக்காக வந்து ஓட்டுநர் பயிற்சி நடத்திட்டு இருக்காங்க. அது மூலியமா எங்களுக்கு வந்து ஆட்டோ இதெல்லாம் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் இங்க வந்து தொழில் நலவாரியத்துக்காக நாங்க வந்து அப்ளை பண்ண வந்திருக்கோம். நலத்திட்ட உதவியெல்லாம் கொடுத்தாங்க, எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அந்த பஸ் ஃப்ரீ ஆயிட்டு இருக்காங்க. இப்போ மாசம் 1000 ரூபாய் போறது வந்து திருப்பி 2000 ஆக்குற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரா தான் போயின்னு இருக்கு. அவர் பரவாயில்ல, இந்த அளவுக்கு பண்ணதா நாங்க எதிர்பார்க்கலாம். நான் நல்லா பண்றாரு அவரு. நடவடிக்கைங்களா அவங்க மக்களை ஏமாத்தல, சொன்ன வாக்குறுதிகள்ல அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்ன்றாங்க. ஆரம்ப காலத்துல கலர் டிவி தரேன்னு அவங்க சொன்னாங்க. நிறைய பேர் அப்படி கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பா கொடுத்தாங்க. இப்ப நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவங்க வந்து பொதுமக்களுக்கு இப்ப என்ன கொடுக்குறாங்களோ வாக்குறுதி, அந்த மாதிரி பொதுமக்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுறாங்கப்பா. அவர் வந்தக்கு அப்புறம் நிறைய செயல்முறை வந்திருக்கு. மகளிருக்குலாம் 1000 ரூபாய் கொடுக்கறாரு. நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவர்கிட்ட மாசம் 1000 ரூபாய் பென்ஷன் கொடுக்குறாரு மதுராசன். அது என்னப்பா பண்றது, அது வச்சுதான் மருந்து மாத்திரை வாங்கிட்டு இருக்கிறேன். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, பிபி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை வச்சுதான் ஜமாளிச்சுட்டு அப்படியே ஜமாளிச்சுட்டு நான் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கிறேன். வீடு தாங்க சார் 1.5 வருஷமா இருக்கிறேன். 1000 ரூபாய் வர்றது, பஸ் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ ஆகுது. மீதி எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. 1000 ரூபாய் வர்றது எவ்வளவு நன்றி இல்ல. அவர் தான் எப்பயுமே வரணும். எப்பயும் நாங்க ஓட்டு போறதுல அவருக்கு தான் எல்லாமே. 2 பேருக்கு அவங்க பையனாக்கிட்ட அவங்களாக்கிட்ட ரொம்ப நன்றிங்க சார். எனக்கு எல்லா உதவி மகளிருக்கு வருது, ஆண்களுக்கு வருது, இல்ல மகளிருக்கு வருது. அது வரைக்கும் சந்தோஷம், அவ்வளவுதான். மாசம் 1000 ரூபாய் வருது, எல்லாம் வருது, கரெக்டா தான் இருக்கு, ஒரு குறையும் கிடையாது. என்னோட பொண்ணு வந்து அரசாங்கத்துல தான் எல்லா செலவுலையும் அரசாங்கம் தான் பண்ணிச்சு. எம்இ வரைக்கும் படிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது. இது மேலும் மேலும் நல்லா சிறப்பா மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி பிறந்தநாள் வாழ்த்துக்கூட என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்க சொல்லுதான். நல்லா இருக்கு, ஆட்சி நல்லா இருக்குது. எல்லா இடத்தையும் நல்லா செஞ்சிருக்காங்க. எல்லா ஏரியாலும் நல்லா வசதி, காங்கிரீட் இதெல்லாம் ரோடு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஒரு 1000 ரூபீஸ் கொடுக்கறது பெரிய விஷயம் எங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் இங்க வறுமை கோட்டின் கீழே தான் இருக்காங்க. அந்த நிறைய வீட்டுல வந்து பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு யாரும் இல்ல. அதுல தான் அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்க பாக்குறதுக்கே சரியா இருக்கும் போது இந்த 1000 ரூபீஸ் கொடுக்கறனால எங்களுக்கு பெரிய விஷயம். ஏன்னா அந்த வச்சு மெடிசன் வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவைகளை செஞ்சுக்கிறாங்க. ரேஷன்ல வந்து அரிசி கொடுத்தாலுமே இந்த காசை வச்சுதான் அவங்க எல்லாமே வீட்டு வாடகையில இருந்து அவங்க தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. இது பெரிய விஷயம் எங்களுக்கு. அவர் கொடுத்தது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மகனா இல்ல ஒரு அண்ணனா ஒரு பெரியவரா அவர் கொடுக்குற அந்த பெரிய விஷயம் எங்களுக்கு. எல்லா திட்டங்களும் வந்துருக்குது. ஹேண்டிகாப்டு உதவித்தொகை வந்திருக்குது. 60 வயசு சீனியர் சிட்டிசன் 10,000 ரூபாய் வந்திருக்குது. நல்ல திட்டங்கள்லாம் வந்து இருக்குது. ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க, ஆட்டோ ஃப்ரீயா கொடுத்தாங்க. எனக்கு எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமாம்மா. என் குடும்பம் வண்டி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு ஆட்டோ ஒன்று ஃப்ரீயா கொடுத்தாரு. இந்த ஆட்டோவில் தான் என் குடும்பமே ஓடுது. நல்லா அழகா நல்லா பண்றாரு. நல்ல திட்டம் நல்லா வந்து சேருது, எல்லாருக்கும் நல்லா போய் சேருது. எங்களுக்கு வந்து உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக வந்ததுக்கு இது மகளிர் சுய உதவி கிடச்சிருக்கு. மாதத்தில் 1000 ரூபாய் உதவித்தொகை பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஏரியாவிலலாம் வந்து இந்த மழை வெள்ளத்தெல்லாம் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு. அவர் இந்த வருஷம் அதை இன்னும் அடுத்த ஆண்டு வர வரதையும் முதலமைச்சராக வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப அவரை இது பண்ணுறோம்.